அரிசி மாவுல கோலம் போடுறது எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல கோலம். ஏடி நான் போய் கடையில் போய் டீ குடிச்சிட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளோதான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இதை வந்து நான் போட்டு தரேன். நீ பொறுமையாக போட ஒன்றும் அவசரம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வீட்டுக்கு? நீங்க கேரட் மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்க, பசங்களுக்கு சாதம் கறி கொடுக்கிறதுக்கு. ஏடி குழம்பு எதுவும் வைக்கலையா இன்னைக்கு? குழம்பு வைக்கணுங்க, பொறுமையாக வைக்கிறேன். பசங்க சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கேரட் சாதம் மட்டும் கறி கொடுத்துடலாம். நான் அதுக்கு தான் கேரட் வேணும் சொல்கிறேன். சரி கேரட் மட்டும் போதுமா? வேறு ஏதாவது வேணுமா? முட்டை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சரி மறந்தே போயிட்டு பாருங்க. சரி 4 முட்டை வாங்கி வந்துருங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி வாங்க. சரி சரி. அப்படியே இஞ்சி வாங்கி வந்துருங்க. இம்மா நான் கடைக்கு போகிற வரைக்கும் நீ சொல்லிகிட்டே இருப்ப போல இருக்க. ஏங்க அப்படியே 2 ரூபாய் பச்சை மிளகாய் வாங்கி வந்துருங்க. 2 ரூபாய்க்கு பச்சை மிளகாவா? எந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல. 10 ரூபாய்க்கு கேட்டால 2 தான் கொடுக்குறாங்க. இவளுக்கு 2 ரூபாய்க்கு வேணுமா? இருப்பான்னு கிளம்பி போயிட்டாரு. அந்த 2 பசங்களும் எழுந்துச்சிங்களா இல்லையா தெரியல. சாதமே நல்லா கொதி வந்துச்சு. ஏமோ யார் இது? கிரிஜாவா? பரவாயில்லையே, எழுப்பத்துக்கு முன்னே எழுந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனால அந்த சீக்கிரம் வந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஆகுது? காப்பி போட்டு தரல நீ. ஏண்டி காலையில் காப்பி போடலான்னு தானே கேஸ் பற்ற வச்சேன். கேஸ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால தான் அடுப்பில் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். ஏம்மா நீங்கள் முதல்ல காப்பி போட வேண்டியதானம்மா. ஏண்டி அரிசி கழுவி வச்சுட்டு போய் நான் வாசல் போய் கோலம் வச்சுட்டு வரேன். பால் வச்சுட்டு போய் என்ன பொங்கி கீழே ஊற்றிருக்கோம். போட்டு தரேன் 5 நிமிஷம் இரு. இந்த சாதம் வேறு என்ன தெரியும். நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே போட்டு வைங்க. போ. எம்மோ அடுத்தது அவன் என்னடி? மா குளிக்க சுடு தண்ணி போட்டு கொடுங்கம்மா. குளிக்க சுடு தண்ணி உன்னதான் தேடிட்டு இருக்கேங்க. வா இங்க வா. ஒரு வாரமா என்ன சொல்லியிருக்கேன்? கேஸ் புக் பண்ணி கொடு, கேஸ் காலியாக போகுது சொல்லியிருந்தேன் இருந்தேன். சொல்றது ஒரு நிமிஷமாவது காது கொடுத்து கேட்டே. நீ கிட்ட வாங்க. மா எப்பம்மா சொன்னீங்க? இது எப்பம்மா சொன்னீங்களா? போன 24 மணி நேரமா நோண்ட தேர்தில்ல. சொல்றது காது கொடுத்து வாங்க முடியலையா? ஒரு வாரமா சொல்லியிருக்கேன் கேஸ் புக் பண்ண சொல்லி. அப்போ கேஸ் இல்லாமல் அடுப்பில் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சுத்தம் வேற வேணும் குளிக்கிறதுக்கு. இந்த அம்மா எப்போ சொன்னாங்கன்னு தெரியல, ஞாபகமே இல்லையா கேஸ் புக் பண்ண சொன்னது. மரியாதையாக போய் பக்கத்தில் குளி. இருங்கம்மா கேஸ் புக் பண்ணுறேன். நீ ஒன்றும் கரெக்ட் தேவையில்ல. நான் அப்பா கிட்ட சொல்லி நான் புக் பண்ணிக்கிறேன். நீ போ, மரியாதை போ. போய் குளி, போய் டைம் ஆகுது பாரு. இவங்க எப்போ சொன்னாங்க எனக்கு ஞாபகமே இல்லையே. பொம்பளை பிள்ளைங்க சல்ல கொடுத்து வந்து தப்பா போச்சு. நம்மளே எல்லாத்தையும் இங்கே செய்யணும். சாம்பார் வைக்க கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சினுவான்னு சொன்னேன். போய் 1 மணி நேரம் ஆகுது. மரத்தை நட்டு வளர்த்து பறிச்சுன்னு வரால என்னன்னு தெரியலையா. என்ன எங்கேயே உட்காந்துருக்கீங்க? சமைக்கலையா? ஏண்டி உன்னை முருங்கைக்கீரைக்கு நான் சொன்னேன். எங்க கீரை எங்க? இது கீரையா சொன்னீங்க? மறந்தே போயிட்டேன். ஜில்லு எனக்கு ஸ்கூலில் சேர்க்கணும்ல, அந்த பரபரப்பே மறந்துட்டேன். என்னது ஸ்கூலில் சேர்க்க போறீங்களா? ஆமாம், அவளுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. நல்லா பேசுகிறா. இப்போ ஸ்கூல் எடுத்துமே சேர்த்தாதான் நல்லா படிப்பா. ஏண்டி நாங்களாம் அந்த காலத்தில் 5 வயசுல 6 வயசுல தானே ஸ்கூலுக்கு எத்தனை போய் சேர்த்தோம். இது 3 வயசுல எத்தனை போய் சேர்க்குறீங்க? அவள் பாட்டுன்னு வீட்டில் நல்லா ஜாலியாக விளையாடி தானே இருக்கா. இப்போ எதுக்கு ஸ்கூலில் சேர்க்குற அவளை? நீங்கள் வேறு அதை லூஸ் மாதிரி பேசி நிற்காதீங்க. நானே ஸ்கூல் சீட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கேன். என்னது 1 லட்சமா? ஆமாத்த, இதுவே கம்மி ஃபீஸ். வேறு ஸ்கூலில் போனச்சுக்க 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. ஏண்டி இப்போ டேரெக்டாக வந்து டாக்டர் சேர்த்துறீங்களா குழந்தைய? எது டாக்டருக்கா? டாக்டருக்குலாம் இல்லை, எல்கேஜி சேர்க்க போகிறோம். எல்கேஜிக்கே 1 லட்ச ரூபாவா? ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இன்னொரு ஜன்னல் கூட தக்காம என்ன பண்ணிருக்கீங்க? அம்மா காப்பி குடிச்சிங்களா? அதெல்லாம் நானே குடிச்சிட்டேன். என்ன குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போறீங்களாமே? அவள் பாட்டு ஜாலியாக வீட்டில் தானே விளையாடிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு சேர்க்குறீங்க ஸ்கூலில்? அம்மா இதம்மா கரெக்டான வயசு, இப்போதாம்மா சேர்க்கணும். எங்க ஜில்லு எழுந்துட்டாளா? அவளை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் போட்டிங்களா? ட்ரெஸ்லாம் போட்டேன். அவன் அம்மாவா இல்லை இவ அம்மாவான்னு தெரியலையே.